ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் குவிக்காக ஒரு லோட்டஸ் டுட்டோரியல் பார்ப்போம். இதுக்கு தேவையான கலர்ஸ் கிரிம்சன் எடுத்திருக்கேன். ஃபெவிக்ரில் அக்ரிலிக் கலர்ஸ் யூஸ் பண்ணுறேன். கிரிம்சன் கொஞ்சமாக எடுத்துகிட்டு மோர் ஆஃப் ஒயிட் வச்சுட்டு நம்ம ஒரு லைட் பிங்க் ஷேட் வர வரைக்கும் ஒயிட்டை நிறையா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேபி பிங்க் ஷேட் வந்த பிறகு எல்லா பெட்டல்ஸையும் அதை வச்சு ஃபில் பண்ணிடணும். நான் யூஸ் பண்ணுறது ரவுண்ட் ப்ரஷ் நம்பர் 8, ரவுண்ட் ப்ரஷ் நம்பர் 6 எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். ஜஸ்ட் ஃபில் பண்ணிகிட்டே வரணும் எல்லா பெட்டல்ஸும். லோட்டஸ் பெயிண்ட் பண்ணுறதுலையே நிறையா கலர் வேரியேஷன்ஸ் கொடுக்கலாம். இதில் நம்ம பேசிக்காக ஒரு லைட் பிங்க்கு வச்சு எப்படி பெயிண்ட் பண்ணலான்னு பார்க்குறோம். எல்லா பெட்டல்ஸுக்கும் ஒரு பேஸ் கலர் லைட் பிங்க் வச்சு பெயிண்ட் பண்ணிட்டோம். இப்போ அந்த ஃபோல்டட் பெட்டல்ஸ், மடங்கியிருக்க பெட்டல்ஸ்க்கு டார்க் கலர் கிரிம்சன் கலர் வச்சு அப்படியே பெயிண்ட் பண்ணுறோம். டைரெக்டாக கிரிம்சன் கலரை வச்சு நான் அப்படியே பெயிண்ட் பண்ணுறேன். அந்த ஃபோல்டு காட்டுறதுக்காக நம்ம டார்க்கர் ஷேட் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு பெட்டல் கார்னரில் இருந்தும் ட்ரை ஷேடிங் டெக்னிக்கில், அதாவது ப்ரஷில் ரொம்ப பெயிண்ட் எடுக்காமல் லைட்டாக பெயிண்ட் வச்சு லைட்டாக நம்ம ஷேட் பண்ணுறோம். அது ஒரு டெப்த்து கொடுக்கும். அந்த பெட்டலுக்கு இன்னொரு ஷேடட் எஃபெக்ட் கொடுக்கும். இந்த மாதிரி ட்ரை ஷேடிங் டெக்னிக்கில் பெட்டலோட அவுட்டர் சைடும் கீழே இருக்க இன்னர் சைடும் நம்ம பெயிண்ட் பண்ணிகிட்டே வரணும். பெயிண்ட் பண்ண பிறகு நெக்ஸ்ட்டு நம்ம கார்னர்ஸ் கொஞ்சம் கோல்டு கொடுத்து ஹைலைட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி அப்படியே ப்ளெயினாக விட்டுறலாம். நம்ம ரெகுலராக ஷேட் பண்ணுறதை விட இந்த ட்ரை ஷேடிங் டெக்னிக் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். சென்டர் பார்ட் ஆஃப் த ஃப்ளாருக்கு லெமன் எல்லோவும் கோல்டன் எல்லோ ஆரஞ்சு வச்சு நம்ம டெப்த்து கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு அந்த ஸ்டாக்குக்கு சாப் க்ரீனை வச்சு பெயிண்ட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் சேவ் பண்ணிக்கோங்க.